அறிவோம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்லேருந்து டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய தமிழறிஞர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரை பற்றி பார்க்கலாம் வாங்க. யார் காப்பார் என்ற தமிழ் எண்ணை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர். அவர்தான் ஓவே சாமிநாதர். அவர் எல்லாரும் தமிழ் தாத்தா என்று கூறுவார்கள், அழைக்கப்பட்டார். அவர் ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அவரை பற்றி பார்க்கலாங்க. இவர் 1815ஆம் ஆண்டு ஏப்ரல் 6ஆம் நாள் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த எண்ணெய் கிராமத்தில் பிறந்தார். அவர் பெற்றோர் சிதம்பரம் அண்ணா தாச்சியார் ஆவார். மீனாட்சி சுந்தரனார் இளமையில் தமது தந்தையிடம் தமிழ் கற்றார். இவர் திருமணம் செய்து கொண்டு குடும்பத்துடன் திரிசிரபுரத்தில் வாழ்ந்தார். அதாவது திருச்சிராப்பள்ளியோட பழைய பேர் தான் திரிசிரபுரம். அதனால் எல்லோரும் அவரை திரிசிரபுரம் மீனாட்சி சுந்தரனார் என்று அழைத்தனர். அவரிடம் கற்க வேண்டும் என்ற வேட்கை தனியாததாக இருந்தது. மீனாட்சி சுந்தரனார் தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பியவர்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்து வந்தார். ஜாதி சமயம் பாராது அனைவருக்கும் கல்வி கற்பித்து வந்தார். அவருடைய மாணவர்கள் பார்த்தா குலாம் காதர் நாவலர், சபரி ராயலு, தியாகராஜர், சாமிநாதர் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர் ஆவார். அவர் திருவாவடுதுறையில் ஆதீன வித்வானாக இருக்க வேண்டும் என்று ஆதீன தலைவர் மீனாட்சி சுந்தரனாருக்கு அழைப்பு விடுத்தார். மீனாட்சி சுந்தரனார் அப்பதவியில் சில காலம் இருந்து அரும்பணியாற்றினார். இவர் திருவாவடுதுறையில் இருக்கும்போது ஊவே சாமிநாதருக்கு ஆசிரியராக இருந்தார். 80க்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றியுள்ளார். தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோயில்களுக்கு நடைப்பயணம் மேற்கொண்டு அக்கோயில்களை பற்றிய தல புராணங்கள் பல இயற்றியுள்ளார். இவர் நகைச்சுவை உணர்வு மிக்கவர். ஒரு முறை அவருடைய நண்பர் ஆறுமுகம் என்பவர் தம்முடைய குடும்பம் தொடர்பாக கும்பகோணத்தில் ஒருவருக்கு பத்திரம் ஒன்று எழுதி கொடுத்தார். அதில் சாட்சி கையொப்பமிடம் வந்த ஒருவருடைய இருப்பிட கும்பகோணத்தில் உள்ள சுண்ணாம்புக்கார தெரு என்பது. அதனை நீற்றுக்கார தெரு எனவும் வழங்குவர். இந்த இரண்டில் எதனை பேருக்கு முன்னால் சேர்க்கலாம் என்று கேட்டபோது மீனாட்சி சுந்தரனார் இரண்டும் வேண்டாம், 3வது தெரு என்று போட்டுவிடும் என்று கூறினார். 3வது என்பது சுண்ணாம்பை குறிக்கும் ஒரு சொல்லாகும். வெற்றிலை + பாக்கு + சுண்ணாம்பு. ஒரு நாள் அவர் காய்ச்சலுடன் துன்புற்றார். அப்பொழுது மாணவர் ஒருவரை நூல் முழுவதையும் தொடர்ந்து படிக்குமாறு கேட்டார். அப்போது உடல்நிலை சரியில்லாத போது சற்று ஓய்வெடுத்த நல்லதொன்று மற்றவர் கூற நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று சொன்னார். அவர் 1/2/1876 அன்று இவ்வுலக வாழ்வை நீத்தார். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் பார்ட் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.